வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி டிஎன்எஸ்டிசியில் 3274 பேருக்கு 2025 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுவோன்ட்டு சொல்லி கால்பர் பண்ணி எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா 2500 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து அதில் ஒரு 1800 பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்கில் இருக்காங்க. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700லேருந்து 800 பேர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங்கில் இருக்காங்க. இன்னும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை ஓட்டியிருக்காங்க. இதோடைய நிலைமை என்ன, தற்பொழுதைய நிலவரம் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும்? ஸோ டிரைவர் தனியாக எடுப்பாங்களா, கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா, இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறது எப்படி, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்க தகுதியானவர்கள், ஸோ இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு எங்கே தராங்க, இதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி தற்சமயம் புதிய அறிவிப்புகள். மகளிருடைய வெற்றி பயணம். முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருக்கு வெற்றி பயணம் திட்டத்தை தொடங்க போகிறாரு. ஸோ என்றைக்கு இந்த வெற்றி பயணம் திட்டத்தை டிஎன்எஸ்டிசியில் தொடங்க போகிறாரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ 2025 போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக அறிவிப்பு வெளியிட்டு அதில் கிட்டத்தட்ட ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிலே பெண்டிங் லிஸ்ட்லேயே நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப காலமாக அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டுட்டு 2500 பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பி அதில் ஒரு 1800 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் டிரைவராக கண்டக்டராக ஓடிட்டுருக்காங்க. மீதி ஒரு 800 பேர் 700 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பணிமனைகளில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி பேருந்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது ரொம்ப வேதனைக்குரிய செயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு ஆளை எடுத்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தின் மூலமாக ஓட்டுநர் பயிற்சி கண்டக்டர் பயிற்சி கொடுப்பது ஒரு வேதனைக்குரிய செயல் ரொம்ப நாட்களாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் வெளியே இருக்க, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கேண்டிடேட் எதுக்கு உள்ளே எடுத்தாங்க அப்படின்றது இதுக்கு ஒரு வெள்ளையறிக்கை வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க மக்கள். கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் ஒரு வெள்ளையறிக்கை விழுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் மீதி இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடாமல் இன்னொரு 800 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன்னும் ஒரு சில தினங்களில் வீடு தேடி வந்துவிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் 2026 நோட்டிஃபிகேஷன். ஸோ 2026 நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார 2026 டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. நீங்கள் இப்போந்தே தயார் பண்ணிக்கணும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எப்படி நீங்கள் பெறுவது, இதுதான் இப்போ இருக்கிற ஒரு சவாலான விஷயம். டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது அப்படின்றது உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் எல்எல்ஆர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸை வாங்கிக்கலாம். ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் அப்படி வாங்க முடியாது. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இவர்கள் வந்து கண்டிப்பாக முதலுதவி சான்றிதழ் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிய பிறகு தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ அலுவலகத்தில் கொடுத்தால்தான் உங்களுக்கு வந்து கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்றதே உறுதி செய்வாங்க. இல்லைனா கேண்டிடேட்டாக இருக்க தகுதியே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னதை போல் வெற்றி பயணம் திட்டத்தை விரைவில் தொடங்க இருக்காரு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் வெற்றி பயணம் திட்டம் கண்டிப்பாக துவங்கப்படும். அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம் அப்படின்ற திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் கொடுக்க போகிறாருங்க. இந்த ஒரு வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.